மார்க்கெட் லென்ஸ் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி லிமிடெட் வழங்குகிறது. இந்த தொடர் எங்களின் ஆழமான ஆய்வு மற்றும் முதலீட்டு நிபுணத்துவத்தின் மூலம் சந்தை சத்தங்களை தாண்டி சந்தைகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. 2025ஆம் ஆண்டு மதிப்புமிக்க உலோகங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருந்தது. டாலர் மதிப்பில் தங்கம் சுமார் 65% வருமானத்தை வழங்கியது. அதே நேரத்தில் வெள்ளி கிட்டத்தட்ட 150% உயர்ந்தது. உலகளாவிய அனிச்சயத்தன்மை நிலவிய சூழலில் இவை பங்குச் சந்தைகளை விட சிறப்பாக செயல்பட்டு வலுவான பாதுகாப்பை வழங்கின. ஆனால் இப்போது சூழ்நிலை மாறக்கூடும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கோல்டு டு நிஃப்டி விகிதம் தொற்று நோய் முன்னிலைகளுக்கு திரும்பியுள்ளது. வரலாற்றில் இந்த நிலை பங்குகளுக்கு சாதகமான திருப்பத்தை குறிக்கும் முக்கிய கட்டமாக இருந்து வந்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இதுபோன்ற சூழ்நிலைகள் 3 முறை ஏற்பட்டுள்ளன. உலக நிதி நெருக்கடிக்கு பின் 2017 முதல் 2013 வரை மற்றும் மீண்டும் 2000 ஆண்டில். இந்த காலங்களில் இந்திய பங்குச் சந்தைகள் நடுத்தர மற்றும் நீண்ட காலத்தில் மதிப்புமிக்க உலோகங்களை விட மேலோங்கியுள்ளன. இதே கருத்தை உறுதிப்படுத்தும் மற்றொரு முக்கிய குறியீடு லாப வளர்ச்சி மற்றும் சந்தை மதிப்பு வளர்ச்சி இடையிலான வித்தியாசம் ஆகும். 2025ஆம் ஆண்டில் பட்டியலிடப்பட்ட முன்னணி 1000 நிறுவனங்களின் மொத்த லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 11% உயர்ந்தது. அதே நேரத்தில் அவற்றின் சந்தை மதிப்பு வளர்ச்சி 6% மட்டுப்பட்டது. இதன் பொருள் வருமான வளர்ச்சி விலை உயர்வை விட வேகமாக நடந்துள்ளது. இது பங்குகளுக்கு ஆதரவான சூழலை உருவாக்குகிறது. ஏபிஎஸ்எல் ஏஎம்சியில் 2026ஆம் ஆண்டில் புதிய சந்தை உச்சங்களை காண அதிக வாய்ப்பு உள்ளது என நாங்கள் நம்புகிறோம். வலுவான வருமான வேகம், ரூபாய் மதிப்பு சரிவின் குறைந்த தாக்கம் மற்றும் புதிய பட்டியலிடல்களின் ஆரோக்கியமான வரிசை இதற்கு ஆதாரமாக இருக்கும். ஈக்விட்டிகள் மீண்டும் முக்கிய இடத்தை பெற தயாராகி வருகின்றன என்று தெரிகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை ஆபத்துகளுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.